நீண்ட கவிதை மரபு, கவிதைக்கேற்ற மொழி வளர்ச்சி, விரிந்து பரந்த உயர்வர உயர்ந்த கவிதை பரப்பு எனும் தகுதியை எடுத்துக்கொண்டோமானால் மேலை இலக்கிய விற்பனர்களின் கருத்துப்படியே தமிழுக்கு பிற செம்மொழிகள் இணையாகா என்று கூறியிருக்கிறார். இதை போலவே உலக இலக்கியங்களிலே மிகுந்த பயிற்சி உடைய கானா சுப்பிரமணியம், தமிழ் எழுத்தாளர் கானா சுப்பிரமணியம் அவர்கள் உருவம் உத்தி என்ற நோக்கிலிருந்து கணிக்கும் போது சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் உலகில் மற்ற எந்த மொழி இலக்கியத்திலும் இல்லாத ஒரு உருவச் சிறப்பும் மேற்கோள் உத்தி சிறப்பும் பெற்றவை என்று சொல்ல வேண்டும். இது அவருடைய கூற்று. உணர்ச்சி வசப்படாத கவிதை உலகில் வேறு எந்த மொழியிலும் இந்த அளவு இல்லை என்று நம்முடைய தமிழ் பண்டை தமிழ் இலக்கியங்களை பற்றி சிறப்புகளை பற்றி கூறுகிறார். இப்படி தமிழ் மொழியிலே இந்த குறிப்பு பொருள் உருவாவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது சங்க இலக்கியம் உலகில் வேறு எச்செம்மொழியிலும் இல்லாத வகையில் அமைந்த திணை இலக்கியமாகும். திணை மரபாகிய இயற்கை படைப்பிடிப்புக்கு தனித்தமிழ் சங்க இலக்கியமே உலகின் தலையாய முன்மாதிரி ஆகும் என்பது பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார் கருத்தாகும். திணை இலக்கியம் என்பது நிலத்தை அடிப்படையாக கொண்டது. நிலமும் பருவம் பொழுதுகளும் இயற்கையும் இயற்கையை பின்னணியாக கொண்ட மனித வாழ்வும் இயைபுடன் புனையப்படுவதே திணை இலக்கியமாகும் என்பது பேராசிரியர் தமிழண்ணல் விளக்கமாகும். ஆகவே அகிரிணை இயற்கை கருப்பொருள்களை கொண்டு குறிப்பு பொருளை உணர்த்துவதற்கு இந்த திணை இலக்கிய பண்புகளே அடித்தளமாகும். புலவர் கருத்துரிமை இந்த திணை இலக்கியத்திலே குறிப்பு பொருளை சொல்வதற்கு தமிழ் சங்க இலக்கியம் புலவர்களுக்கு மிகுதியான உரிமை கொடுத்திருக்கிறது என்பதை பேராசிரியர் வசுப்பமாணிக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கடுத்து இப்படிப்பட்ட குறிப்பு பொருள் கோட்பாடுகள் தோன்றுவதற்கு தமிழுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது பேராசிரியர் தேப்போமை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தனிப்பாடல்களையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முத்தகம், இன்னொன்று குலகம் என்று சொல்லப்படும். முத்தகம் என்பது அந்த பாட்டிலேயே ஒரு பாட்டிலேயே கருத்து முடிந்துவிடும். குலகம் என்பதில் பல பாட்டு ஒரு வினை கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கிவிட்டு அவர் சொல்கிறார், தனி நின்று முடியும் முத்தகமும் பல பாட்டு ஒருவினை கொள்ளும் குலகமும் எல்லா மொழிகளிலும் உண்டு எனினும் தனிநிலை செய்யுள் என்ற முத்தகம் சங்க நூல்களின் சிறப்பு இயல்பாகும் என்று சங்க நூல்களுக்கு தனிநிலை செய்யுள் என்ற ஒரு கலை சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். இந்த தனிநிலை செய்யுள் என்று அவர் சொல்வதற்கு என்ன அடிப்படை என்று பார்த்தால் கூற்று முறையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்களைத்தான் தேப்போமே தனிநிலை செய்யுள் என்ற சிறப்பு பெயராலே சுட்டுகிறார். ஆகவே தனிநிலை செய்யுளாக அமைந்திருக்கக்கூடிய சங்க அகப்பாடல்களை பேராசிரியர் மூவா அவர்கள் ஒரு கூற்று நாடகம் என்று சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட கூற்று முறையிலே அமைந்ததாகத்தான் சங்க பாடல்களிலே இப்படிப்பட்ட குறிப்பு பொருள் மிகுதியாக உருவாவதற்கு வாய்ப்பாயிற்று. மொத்தமாக 2379 சங்க பாடல்களில் 1864 அகப்பாடல்கள் இருக்கின்றன. இதில் 41 விழுக்காடு பாடல்கள், ஏறக்குறைய 775 பாடல்களிலே குறிப்பு பொருள்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தொன்மை காலத்திலிருந்தே தமிழில் குறிப்பு பொருள் கோட்பாடு தோன்றி வளர்ந்ததால் தான் இவ்வாறு மிகுதியான பாடல்களிலே குறிப்பு பொருள்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த கூற்று மரபை தொல்காப்பியர் செய்யுளுக்கு உறுப்பாக 34 உறுப்புகளை கூறுகிறார். ஓமையை அவர் செய்யுள் உறுப்பாக சொல்லவில்லை, கூற்றைத்தான் செய்யுள் உறுப்பாக சொல்லுகிறார். அந்த கூற்றை விளக்குவதற்கு பொருள் உறுப்பாக வருவதுதான் ஓமை. ஆக ஓமை தோன்றி, உள்ளுறவு ஓமை தோன்றி, சுட்டு நகை சிறப்பு என்று தோன்றி, பிறகு இறைச்சி என்று தோன்றி, இப்படி இந்த கூற்று முறையில் பாடல் அமைந்ததுதான்
தமிழிலே இப்படிப்பட்ட கோட்பாடு இயல்பாக உருவாக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தமிழ் மொழியை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முப்பொருள் மரபு என்று முதல் கரு உரி என்று சொல்லக்கூடிய 3 மரபு இருக்கிறது. பேராசிரியர் ஆக்கி ராமானுஜன் அவர்கள், ஏகே ராமானுஜன் பேரை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, தமிழ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. மு இளங்கோவன் வந்திருக்கிறாரு, அவர் தான். ஆனா அவருடைய சகோதரோட தொடர்பு கொண்டு அவருடைய ஊரு என்னன்னு கண்டுபிடிச்சு ஏகேன்னு எழுதிட்டு இருந்தோமே, அதனால அவர் ஆக்கி என்பதை இப்ப கண்டுபிடிச்சிட்டான். ஆக அந்த ஆக்கி ராமானுஜன் அவர்கள் தமிழ்நாட்டு பொருள்கள் தமிழ் பாடல்கள்ல உள்ளார்ந்த களங்களாகி குறிப்பு பொருளை உணர்த்துவதற்கு வாய்ப்பாக இருப்பதற்கு காரணம் இந்த முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்ற மரபுதான் என்பதையெல்லாம் ஆக்கி ராமானுஜன் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். சரி, இப்படி தமிழ் மொழியில குறிப்பு பொருள் தோன்றுவதற்கான வாய்ப்பை நாம் சொன்னோம். பிற மொழிகள் எல்லாம் தோன்றாமைக்கான காரணங்கள் இருக்கா என்று பார்க்கும்போது அது கொஞ்சம் நேரடியாக படித்து விட்டால் கொஞ்சம் புரியும் என்று நினைக்கிறேன். நேரம் ஆகிட்ட சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் முடிச்சப்ப. மேலை உலகுக்கு இலக்கிய வேர் மூலமாக அமைந்த அரிஸ்டாட்டிலின் கவிதை இயல், கவிதை என்ற தன்னுணர்ச்சி பாடல்கள் குறித்து தெளிவான கோட்பாடுகளை வரையறுக்கவில்லை என்பது சிகாகோ திறனாய்வாளர்களின் கணிப்பாகும். ஏன்னா தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு அரிஸ்டாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கல. நாடகத்துக்கு, துன்பியல் நாடகத்துக்கு, இன்பியல் நாடகத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை லிரிக் என்று சொல்லக்கூடிய தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. பிளாட்டோவிற்கு கவிதை குறித்து உயர்ந்த எண்ணம் இல்லை. பிளாட்டோ கவிஞர்களை திட்டுறாரு, கவிதை இடம்பெறக்கூடாது, என்னுடைய குடியரசுல என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே மேலே இலக்கியவானவருடைய கவிதை குறித்த கருத்தோட்டமும் குறைபாடு உடையனவாகவே அமைந்தன. இதனால் பழம் கிரேக்க கவிதையில் குறிப்பால் பொருள் உணர்த்தல் என்பது அறவே இல்லை. சஜஷன் இஸ் unknown to Greek poetry என்றே சொல்லுகிறார்கள். ஆக அதுக்காக குறிப்பு பொருளாக சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. இந்த கிரேக்கத்தினுடைய நிழல் மொழி தான் லத்தீன். ஆக அதுல குறிப்பு பொருள் வாய்ப்பா இல்லை. எபிரேயத்தை எடுத்துக்கொண்டால் மதச்சார்பு மிகுதி, அரபியமும் அப்படித்தான். ஆகவே அதை பற்றி மேலைநாட்டில் ஆராய்ந்த ஒரு பெரிய அறிஞர் திருத்தந்தை வால்டர் ஜே ஓங் என்பவர் கூற்றின்படி லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், அரேபியம், எபிரேயம் ஆகியவற்றிற்கு ஒரு பெரும் குறை உண்டு. அவை ஏதேனும் ஓர் இனத்திற்கு நீண்ட நெடுங்காலம் தாய்மொழியாக இருந்து பேச்சு வழக்கினாலே தொடர் வளர்ச்சி பெற்றவை அல்ல. இதனால் உயிருள்ள கவிதைக்கு வேண்டிய உயிரோட்டம் கொண்ட சொல்வளம் அவற்றிற்கு இல்லை என்று சொல்லி ஓங் அடிகளார் குறித்திருக்கிறார். ஆகவே அவற்றில் குறிப்பு பொருள் இடம்பெற்றிருக்கலாம், குறிப்பு பொருள் கோட்பாடுங்கிறது உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பிரித்தானிய கலைக்களஞ்சியம் எல்லா மொழிகளை பற்றிய குறிப்புகளை படித்து பார்த்தேன். அதில் குறிப்பு பொருள் உடைய மொழிகளாக இந்த செம்மொழிகள் எதையும் குறிப்பிடவில்லை. ஆகவே தமிழ் தவிர்த்த பிற செம்மொழிகளில் தொன்மை காலத்தில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவாகவில்லை என்று முடிவுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இதுல TN ஸ்ரீகண்டையா என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத அறிஞர் ஒருவர் ஒப்பிலக்கிய கவிதை இயலுக்கு வழங்கிய கொடை சுவை தொனி கோட்பாடு என்று சொல்கிறார். உலகம் முழுவதற்கும் தொனி கோட்பாடு என்பதை இந்தியா வழங்கி இருக்கிறது என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட கோட்பாடு வேறு மொழிகளில் இல்லை என்பதை அவர் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். ஆனால்